ஒரு தொட்டியில் ஒரு தொட்டியில் ஒரு தொட்டியில் ஒரு தொட்டியில் 4 பங்கிற்கு நீர் இருந்தது. ஒரு தொட்டியில் 4 பங்கிற்கு நீர் இருந்தது. ஒரு தொட்டியில் 4 பங்கிற்கு நீர் இருந்தது. அதில் 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 400 லிட்டர் அதில் 400 லிட்டர் அதில் 400 லிட்டர் நீரை பயன்படுத்திய பின்னர் 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 தொட்டியில் அதில் 400 லிட்டர் நீரை பயன்படுத்திய பின்னர் தொட்டியில் 2 பங்கு நீர் எஞ்சியிருந்தது. 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 முதலாவது கேள்வி, பயன்படுத்தப்பட்டுள்ள நீரின் அளவு 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 முழு தொட்டியின் என்ன பின்னமாகும்? பயன்படுத்தப்பட்டுள்ள நீரின் அளவு முழு தொட்டியின் என்ன பின்னமாகும்? பயன்படுத்தப்பட்டுள்ள நீரின் அளவு முழு தொட்டியின் என்ன பின்னமாகும்? இரண்டாவது, தொட்டியின் கொள்ளளவை காண்க. தொட்டியின் கொள்ளளவை காண்க. தொட்டியின் கொள்ளளவை காண்க. செய்யுங்க பாப்பா. தொட்டியின் கொள்ளளவை காண்க. வடிவா யோசிக்கணும். இப்ப தொட்டியில ஃபுல்லா நீர் இருக்கு இல்ல, ரைட்? தொட்டியின் கன அளவா கேட்க இல்ல அவங்க, தொட்டியின் கொள்ளளவா கேட்க. கன அளவுக்கும் கொள்ளளவுக்கும் என்ன வித்தியாசம்? கன அளவுக்கும் கொள்ளளவுக்கும் என்ன வித்தியாசம்?
கனவளவுண்டா இப்ப அந்த தொட்டிக்குள்ள இருக்கிற நீரின் கனவளவு என்று கேட்கலாம். அப்ப இப்ப நீரின் கனவளவு வேண்டா, தொட்டிக்குள்ள எவ்வளவு நீர் இருக்கு? இப்ப ஆரம்பத்திலேயே தொட்டிக்குள்ள எவ்வளவு நீர் இருந்தது? ஐந்தின் மேல் இது 4. 4 பங்கு நீர் தான் இருந்தது. தொட்டிக்குள்ள ஆரம்பத்துல இருக்கிறது வந்து 4 பங்கு நீர். அப்ப அந்த கனவளவுன்றது நாங்க ஐந்து முழு முழு பின் தொட்டியின் ஐந்தா பிரிச்சு 4 பங்குக்கு தான் தண்ணி நிக்க போகுது. இப்ப ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அஞ்சா சரியான பாதி என்ன சரி சரிசமமா அஞ்சா பிரிச்சுட்டு 5 கோடு போட்டுட்டு நீங்க 4 போட்டுக்கு தண்ணி இறைச்சி வச்சீங்கன்னா சரி. அதான் வந்து என்னது தொட்டியின் ஐந்தா பிரிச்சு 4 பங்கு நீர் இருக்கு. அது கன அளவு, நீரின் கன அளவு உள்ள இருக்கு. கொள்ளளவுண்டா என்னண்டா இந்த தொட்டி எவ்வளவுக்கு கொள்ள இயலும், அதாவது இந்த தொட்டிக்குள்ள நாங்க எவ்வளவுக்கு மேக்சிமம் தண்ணியை விட இயலும் 5 5 பங்கு நீரை ஃபுல்லா விடலாம். தொட்டிக்குள்ள ஃபுல்லா கொள்ளளவு கொள்ளளவு, அதாவது தொட்டியின் மேக்சிமம் எவ்வளவுக்கு அதை நிரப்ப முடியும்ன்றதுதான் அது கொள்ளளவு. கனவளவுன்றது என்னன்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற நீரின் அளவு. சரி, இங்க நீர் வந்து ஃபுல்லா இருக்கு இல்ல. ஆனா அவன் கேட்கிற கேள்வி என்ன, இந்த தொட்டியை ஃபுல்லா நிறைக்கிறதுக்கு அந்த தொட்டியின கொள்ளளவு எவ்வளவுன்னு கேட்கிறான். அந்த ஃபுல்லா தொட்டியின கொள்ளளவு எவ்வளவு இதுதான் கேள்வி. ரைட். இப்ப வந்து சொல்லுங்க, முதலாவது என்ன சொல்லியிருக்கு? தொட்டியின் கனவளவு கொள்ளளவு எவ்வளவு, சாரி, நீரின் அளவு எவ்வளவு இருக்கு தொட்டிக்குள்ள? 5 மேல் 4. ஐந்தின் மேல் 5 நான்கு மேல் பங்கு 4. ஐந்தின் மேல் 4 பங்கு நீர் இருக்கு. ரைட், 5 மேல் 4 பங்கு நீர் இருக்கு. நாங்க ஒவ்வொரு இதா போடுவோம். அப்ப தொட்டியின் சரி. கனவளவு வந்து தொட்டிக்குள்ள உள்ள நீரின் அளவு வந்து பாத்தீங்கன்னா 5 மேல் 4 பங்கு நீர் இருந்தது. அதுல வந்து எவ்வளவு நீரை வந்து பயன்படுத்தினாங்க? 400 லிட்டர். 400 லிட்டரை பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தியது வந்து 400 லிட்டர். ரைட். இப்ப எஞ்சி இருக்கிறது எவ்வளவு? 3 மேல் 2. 3 மேல் 2. இப்ப முதலாவது கேள்வி என்ன? பயன்படுத்தப்பட்ட நீர் வந்து முழு பின் தொட்டியில என்ன பின்ன? முழு தொட்டியில என்ன பின்னம்னு கேட்டிருக்கு. ரைட். இப்ப தொட்டிக்குள்ள எவ்வளவு தண்ணி இருந்தது? 400 லிட்டர். ஆ 5 மேல் 4 பங்கு. 5 மேல் 4 பங்கு இருந்தது. தொட்டிக்குள்ள தண்ணி வந்திருந்தது 5 மேல் 4 பங்கு. அப்ப தொட்டிக்குள்ள நீர் இருந்தது வந்து 5 மேல் 4 பங்குண்டா. ரைட். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க வசனமா, பயன்படுத்திய நீரின் அளவு முழு தொட்டியின் பின்னமாக. பயன்படுத்திய நீரின் அளவு முழு தொட்டியின் பின்னமாக. பயன்படுத்திய நீரின் அளவு முழு தொட்டியின் பின்னமாக. ஏண்டா இப்ப பாருங்க, தொட்டிக்குள்ள வந்து ஆரம்பத்தில் இருந்த தண்ணி எவ்வளவு? 5 மேல் 4. ரைட். இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப என்னட்ட வந்து இப்படி 1 2 3 4 5. 5ல 4, அதாவது 5 ஒரு பார் ஒன்றுல 5 சாக்லேட் இருக்க வேண்டிய இடத்துல 4 சாக்லேட் கட்டிகள் வந்து இருக்கு, ஒன்று இல்லை இப்ப. ரைட். அப்ப 5ல 4 சாக்லேட் கட்டிகள் என்கிட்ட இருக்கு. ரைட். அதுல வந்து நான் ரைட் அதுல வந்து நான் ஏதோ எத்தனையோ சாக்லேட்டை வந்து நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ரைட். எத்தனையோ சாக்லேட்டை வந்து நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்ப இருக்கிறது வந்து 4 சாக்லேட் கட்டி. இந்த 4 சாக்லேட் கட்டி அஞ்சு, மொத்தமா 5, அந்த ரேயில வந்து 5 இருக்கணும் அந்த பாக்ஸ்ல. அதுல 4 சாக்லேட் கட்டி இருக்குது. இப்ப அதுல நான் ஏதோ ஒரு எண்ணிக்கையான சாக்லேட்ஸை வந்து நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ரைட். ஏதோ ஒரு எண்ணிக்கையான சாக்லேட்ஸை வந்து நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்ப எனக்கு அந்த பாக்ஸ்ல எஞ்சி இருக்கிற சாக்லேட் வந்து இப்ப எஞ்சி இருக்கிற சாக்லேட் வந்து ஒரு சாக்லேட் தான் எஞ்சி இருக்கு. ரைட். இப்ப 4 சாக்லேட் இருந்தது. நான் ஏதோ எண்ணிக்கையான சாக்லேட் சாப்பிட்டுட்டு இப்ப எஞ்சியது வந்து ஒரு சாக்லேட் இருக்கு. நான் எத்தனை சாக்லேட்டை சாப்பிட்டு இருப்பேன்? 4. ஆ? நா- 4 சாக்லேட் இருக்கு. அதாவது பாக்ஸுக்குள்ள 5 இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு. அதை யாரோ கலவெடுத்துட்டாங்களோ, எறும்பு தின்னுட்டு ஏதோ செஞ்சிட்டுது. எங்களுக்கு என்ன கையில இருக்கல 4 சாக்லேட் தான் இருக்கு. அதுல இப்ப எஞ்சி இருக்கிறது வந்து ஒரு சாக்லேட். அப்ப எத்தனை சாக்லேட் சாப்பிட்டு இருப்பேன்? 3. 3 சாக்லேட்டை சாப்பிட்டு இருப்பேன்.
ரைட். அதாவது இருந்தது 4 சாக்லேட், இப்ப எஞ்சி இருக்கிறது ஒரு சாக்லேட். ஆகவே நான் சாப்பிட்டது வந்து மொத்தம் 4ல இருந்து இந்த 3ஐயும் சாப்பிட்டா தான் எனக்கு எஞ்சினது வந்து 1 வரும். அப்ப என்ன செஞ்சிருக்கேன் நான்? மொத்தமா இந்த சாக்லேட்ல இருந்து இப்ப எஞ்சி இருக்கிறத கழிச்சேன்டா என்ன வரும் எனக்கு? நான் சாப்பிட்ட என்ன வரும்? சாக்லேட் வரும். அதாவது வந்து மொத்தமா இருக்கிற சாக்லேட்ல இருந்து இப்ப தரவு வந்து எஞ்சி இருக்கிறது எவ்வளவு மிஞ்சி எஞ்சி இருக்கு என்றதை அவங்க தர்றாங்கண்டா, நாங்க மொத்தத்தில இருந்து எஞ்சியதை கழிச்சா எவ்வளவு நாங்க சாப்பிட்டோன்னு வருமா இல்லையா? வரும். வரும். அத மாதிரி மொத்தமா இதுக்குள்ள வந்து 4 பங்கு நீர் இருக்கு. அதுல எஞ்சிய நீர் 3/2 பயன்படுத்திய நீர் என்ன செய்யணும்? மொத்தத்தில இருந்து எஞ்சிய நீரை கழிச்சா என்ன வரும்? படுத்திய நீர் பயன்படுத்திய நீர் வரும். ரைட், விளங்குதா? இப்ப கழிச்சது ஏன் இதை நான் கழிக்கிறேன்னு விளங்குதா? விளைஞ்சிட்டு சார். விளங்குது. ரைட். 5க்கும் 3க்கும் போமாசி பார்க்கணும். பெரிய எண் என்ன? 5. 5. 5. 3 5 பெருசு 5 கீழே இருக்கிறது. 5க்குள்ள 3ஆல வகுப்படுமா? இல்ல சார். இல்ல. அப்ப அடுத்து இல்ல. என்ன செய்யணும்? இந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கணும். பெருக்கணும். பெருக்கினா போமாசி என்ன? 15. 15. 15. 15க்குள்ள 5 எத்தனை முறை? 3 முறை. 3 3 முறை. முறை. முன்னாங்க எத்தனை? 12. 12. சாய 15க்குள்ள 3 எத்தனை முறை? 5 முறை. 5 முறை. 2 எத்தனை? 10. 10. 10. அப்ப இப்ப நான் பயன்படுத்திய நீர் என்ன பின்னம்? மொத்த பின்னத்தின் 15ன் மேல் 2. 2. 2. ரைட். அப்ப 15 மேல் 2 பங்குள்ள பின்னம் தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனா எனக்கு பின்னம் தெரிய முன்னுக்கு எனக்கு பயன்படுத்திய நீரின் அளவு எவ்வளவுன்னு தெரியும்? 4. 400 லிட்டர் என்று தெரியும். அப்ப இந்த பின்னம் தான் என்னது? இந்த பின்னம் தான் என்னது? 400. 400 லிட்டர். 400 400 லிட்டர். லிட்டர். இப்ப ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கு? தொட்டின்ற மொத்த கொள்ளளவு. மொத்த கொள்ளளவு. பாருங்க, தொட்டி வந்து பாருங்க, மொத்த கொள்ளளவுண்டா என்னது? 15ன் மேல் 15. அதாவது முழுசுண்டா உண்டு 15 மேல் 15. ஆனா நான் வந்து பயன்படுத்திய நீர் வந்து என்னது? 15 மேல் 2. 2. இப்ப நான் காண வேண்டியது என்ன? 15 மேல் மொத்த கொள்ளளவு. 15. 15. 15 மேல் 15 காணணும். ரைட். அப்ப நாங்க 15 மேல் 2க்கு நாங்க எங்களுக்கு தெரியும் என்னது? பயன்படுத்திய நீர் எழுதிக் கொள்ளலாம். பயன்படுத்திய நீர், நீரின் அளவு 2ன் மேல் 15 சமன் எவ்வளவு? 400 லிட்டர். இப்ப லிட்டர். நான் என்ன சொன்னேன்? இது அளவு பின்னமா மாத்தணும். 15 மேல் ஒன்றாக்கணும். 15ல 2 மடங்கு தான் 400. அவ ஒன்றாக்கணும் என்ன சொல்லணும்? இந்த 2 போய் சமனுக்கு மாத்தணும். என்ன செய்யும்? பிரிப்படும். பிரிபட்டி செண்டா என்னண்டு வரும்? 200 லிட்டர். அதாவது வரும் 15ன் மேல் ஒரு பங்கு வந்து எங்களுக்கு எவ்வளவு வரும்? 200 லிட்டர். 400ன் கீழ் 2. ஆகவே 200 லிட்டர் என்று வரும். ஏன் நான் இப்ப 15 மேல் ஒன்றை கண்டுறான்? 15 மேல் 2 வச்சுக்கொண்டா 15 மேல் 15 காணலாமா டைரக்டா? இல்ல. இல்ல. அப்ப நான் 15 மேல் ஒன்றை கண்டுறேன்டா எனக்கு 200 லிட்டர் என்று வரும். இப்ப 15ல ஒரு பங்கு 200 லிட்டர்ண்டா 15ல 15 பங்கு எத்தனை லிட்டர் காணணும்? என்ன செய்யணும்? இங்க மேல எத்தனை ஆள் பேருக்கணும்? 15. 15 ஆள். ஆகவே அடுத்த ஸ்டெப்ல நாங்க செய்வோம். 15ன் மேல் 15 பங்கு சமன் 200 லிட்டர் தர 15. 15. ஏன்? 15 மேல் ஒரு பங்கு தான் 200. ஆக 15ல 15 பங்குன்னா இந்த 15ல ஒரு பங்கு மாதிரி 15 தரம் கூட்டினா தான் 200 வரும். சோ 200 200 15 தரம் பேர் இது பண்ணணும், கூட்டணும். அப்ப 15 தரம் கூட்டுறது தான் 15 தரம் பெருக்கிறேன்னு அர்த்தம். ரைட். 15 200 எத்தனை? 3000. 3000. 3000. அது தெரிஞ்சு வச்சிட்டேனே. அப்ப மொத்த கொள்ளளவு எவ்வளவு? தொட்டின மொத்த கொள்ளளவு எவ்வளவு? 3000 லிட்டர். 3000 லிட்டர். எழுதி கொள்ளுங்க. செஞ்சிட்டோம் சார். சார் நான் எழுதி கொள்ளவா? எழுதுங்க. எழுதுன்னு சொன்னேன்.
ஓகே சார். ஓகே. வெளிக்கொள்ளும் கேள்வி ஒன்று. முகமது தனது காணியின் அரை பங்கை முகமது தனது காணியின் அரை பங்கை முகமது தனது காணியின் அரை பங்கை தனது மனைவிக்கும் முகமது தனது காணியின் அரை பங்கை தனது மனைவிக்கும் முகமது தனது காணியின் அரை பங்கை தனது மனைவிக்கும் மூன்றின் மேல் ஒரு பங்கை தனது மகனுக்கும் கொடுத்து 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 எஞ்சிய பகுதியாகிய எஞ்சிய பகுதியாகிய எஞ்சிய பகுதியாகிய எஞ்சிய பகுதியாகிய 10 ஏக்கரை எஞ்சிய பகுதியாகிய 10 ஏக்கரை நன்கொடையாக அளித்தார். 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 முதலாவது கேள்வி எழுதுங்க. முழு காணியின் என்ன பின்னம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது? 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 இரண்டாவது எழுதுங்க. முழு காணியின் அளவு எத்தனை ஏக்கர் ஆகும்? 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 மூன்றாவது எழுதுங்க. நன்கொடையாக வழங்கிய பகுதி போதியதன்று ஆகையால்
நன்கொடையாக வழங்கிய பகுதி போதியதன்று ஆகையால் நன்கொடையாக வழங்கிய பகுதி போதியதன்று ஆகையால் நன்கொடையாக வழங்கிய பகுதி போதியதன்று ஆகையால் அவ் அளவை அவ் அளவை இருமடங்காக்குவதற்கு அவ் அளவை இருமடங்காக்குவதற்கு அவ் அளவை இருமடங்காக்குவதற்கு அவ்வளவை இருமடங்காக்குவதற்கு தனது பகுதியிலிருந்து ஒரு பகுதியை வழங்குவதற்கு தனது பகுதியிலிருந்து ஒரு அளவை வழங்குவதற்கு தனது பகுதியிலிருந்து ஒரு அளவை வழங்குவதற்கு தனது பகுதியிலிருந்து ஒரு அளவை வழங்குவதற்கு அவரின் மனைவி விரும்பினார் அவரின் மனைவி விரும்பினார் அவரின் மனைவி விரும்பினார் அவ்வாறு வழங்கிய பின்னர் அவ்வாறு வழங்கிய பின்னர் மனைவிக்கும் மகனுக்கும் அவ்வாறு வழங்கிய பின்னர் மனைவிக்கும் மகனுக்கும் காணியின் சம அளவுகள் கிடைக்கும் என காட்டுக. அவ்வாறு வழங்கிய பின்னர் மனைவிக்கும் மகனிற்கும் காணியின் சம அளவுகள் கிடைக்கும் என காட்டுக. அவ்வாறு வழங்கிய பின்னர் மனைவிக்கும் மகனிற்கும் காணியின் சம அளவு கிடைக்கும் என காட்டுக. என்ன செய்யுங்க பாப்பா.
ஓகே பாப்போம். என்ன சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு? அவர் வந்து எவ்வளவு வைஃபு கொடுக்குறார்? அவர்கிட்ட மொத்த காணின்ற அரைப்பாங்க. அரை அரை பங்கு பங்கு. கொடுக்குறார். ரெண்டா என்ன அர்த்தம்? மொத்த காணி ஒண்டா இருந்துச்சுன்னா அதுல அரைவாசிண்டா அரைவாசியை கொடுத்துருவார் ம், சரி. வைஃபுக்கு, ரைட்? இப்ப அவர்கிட்ட எஞ்சி சரி. இருக்கிறது அரைவாசி இருக்கும், ரைட்? இப்ப வைஃப்ட்டு அரைவாசியை கொடுத்து அதோட மகனுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? மகனா மகளுக்கு? மூன்றின் மேல் ஒன்று. மூன்றின் மூன்றின் மேல் மேல் ஒன்று. ஒன்றுப்பா. அப்ப முதலாவது கேள்வி வந்து என்னது? முழுக்காணி முழுக்காணின் என்ன பின்னம் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது, நன்கொடை. ரைட்? அப்ப முதலாவது நாங்க காண வேண்டியது என்னது? மனைவிக்கும் மகனுக்கும் மகன மகளா? மகன் சார். மகனுக்கும் கொடுத்த காணியின் பின்னம். பின்னம். அப்ப எவ்வளவு? அரைவாசியும் மூன்றின் மேல் ஒரு மூன்றில் பங்கு, ஒன்று. ரைட்? இப்ப நீங்க அதுல பார்க்கலாம், அந்த கேள்வியில முன்னுக்கு பாருங்க. முகமது தனது காணியில் அரை பங்கை கொடுக்கிறார். காணியில் அரை பங்கை கொடுக்கிறாருன்னா என்ன செய்யணும்? அது இல்லைன்றது என்னது? பெருக்கல். இல்லைன்றது பெருக்கல். பெருக்கல். ஆனா இங்க அவற்றை காணியை நாங்க ஒரு பங்கு எடுக்கிறதால ஒன்று தர அரை பங்கு, அப்ப அரை என்று டிரெக்டா வருது. இதுவே சரி சார். முகமது காணி வந்து இப்ப 5/4 இருக்கு. இந்த 5/4 பங்கில் அரை பங்கை கொடுக்கிறேன் எவ்வளவு வந்திருக்கும்? மனைவி கொடுத்திருப்பார் 5/4 2 பங்கு கொடுத்திருப்பார். 2. ஏன்? 5/4 பங்கில் அரை பங்கு என்றா இல் பெருக்கல் அல்லது இன் என்றா பெருக்கல் அரை பங்கு. இந்த ரெண்டும் வெட்டுப்படும். அப்ப 2, அப்ப 5/2 பங்கு 2. வந்துருக்கு. ஏன்? சரி. அவற்றை காணி முழுசா முகமது இருந்து 5/4 பங்கா இருந்திருந்தா இப்ப இருக்கிறது என்னது? முகமது ஒரு முழு காணி இருக்கு, ஒன்று பின்னம். அப்ப ஒன்றில் அரைவாசி என்றா அரைவாசி. அது எங்களுக்கு நாங்க சரி சார். பெருக்க வந்து தேவையில்லை, அது டிரெக்டாக வந்து நாங்க என்ன செய்து கொள்ளலாம், அப்படியே போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மனைவிக்கும் மகனுக்கும் கொடுத்த காணி பார்க்கணும், என்ன செய்யணும்? இது ரெண்டையும் கூட்டணும். இப்ப ரெண்டுக்கும் பெரிய எண் என்ன? கீழே இருக்கிறதுல 3. 3. 3க்கு 3. 2 அடங்குமா? இல்ல சார். இல்ல. ஆக என்ன செய்யணும்? 2 6. 6. 6. 6க்கு 2 எத்தனை முறை? 2 முறை. 3 அங்க முறை. 3 முறை. 3. 6க்கு 3 எத்தனை முறை? 2 முறை. 2 முறை. அப்ப 2 2. ஆக 2. எவ்வளவு பங்கு மனைவிக்கும் மகனுக்கும் சேர்த்து கொடுத்திருப்பினோம்? 6ன் மேல் 6 5. 5. 5. ஆகவே அடுத்தது வந்து என்ன உங்களுக்கு சொல்லணும்? நன்கொடையாக கொடுத்த அளிக்கப்பட்ட காணியின் பின்னம். பின்னம். அப்ப மொத்த காணி எவ்வளவு? 1. அதாவது 1 இங்க இப்ப 6 கதைப்பட்டிருக்கிறதால மொத்த காணி எவ்வளவுன்னு போடலாம்? 6 மேல் 6. 6 மேல் 6. அதுல இப்ப மனைவிக்கு மகனுக்கும் கொடுத்தது எவ்வளவு? 6 மேல் 5. 6 மேல் 5. எஞ்சியது அவ்வளோத்தையுமே நன்கொடையா கொடுத்துட்டேன்னு சொன்னவர். அப்ப எவ்வளவு நன்கொடையா கொடுபட்டிருக்கும்? 6 மேல் 1. 6 மேல் ஒரு பங்கு நன்கொடையா கொடுபட்டிருக்கு, ரைட்? இப்ப அடுத்த கேள்வி கேட்கினோம். முழுக்காணியின் அளவு எத்தனை ஏக்கர் ஆகும், ரைட்? இப்ப நன்கொடையாக கொடுத்த காணியின் அளவு, ரைட்? நான் வசனம் நீங்களா கொள்ளுங்க, ரைட்? நன்கொடையாக கொடுத்த காணியின் அளவு 6ன் மேல் 1 சமன் எத்தனை ஏக்கர்? 10 ஏக்கர். 10 ஏக்கர். இப்ப மொத்த காணி என்ன எவ்வளவு? 6ன் மேல் 6 மேல் 6. 6. மொத்த காணியின் அளவு 6ன் மேல் 6. இங்க பாருங்க, நேரம் எங்களுக்கு அளவு பின்னம் இருக்கு. அப்ப இதை நாங்க பிரிக்க வேண்டிய 6 மேல் 2 2 பிரிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஆனா இங்க 6 மேல் 1 இருக்கு. ஆகவே 6 மேல் 6 என்ன செய்யணும்? 10 6 பெருக்கணும். 6 பெருக்கணும். பெருக்கினா 60 அப்ப 60 ஏக்கர். ஏக்கர். இப்ப மொத்த காணி வந்து 60 ஏக்கர், ரைட்? 60 ஏக்கர். அப்ப இவ்வளவு வந்து எங்களுக்கு சரி. இப்ப நீங்க அடுத்த கேள்வி வந்து என்னது? இப்ப வந்து நன்கொடையா கொடுத்தது வந்து அவ போதாதுன்னா என்ன வைஃப் நினைக்கிறாவா? நினைச்சிட்டு அவ என்ன செய்யறா? அவாண்ட காணியில அவாண்ட இதுல இருந்த எவ்வளவு கொடுக்குறா? ஒரு பங்கு. ஒரு பங்கியா கொடுக்குறா. வடிவா பாருங்க, அதுல வாசிங்க. நன்கொடையாக வழங்கிய பகுதி போதியதன்று ஆகையால் அவ் அளவை இருமடங்காக்குவதற்கு என்றா ஏற்கனவே நன்கொடையா கொடுத்தது எவ்வளவு? 6ன் மேல் 1. 1. அப்ப இருமடங்காக்கணும்னா எத்தனை? 6ன் மேல் 2. 2, ரைட்? ஏற்கனவே 6ன் மேல் 1 கொடுபட்டிருக்கு. அப்ப இதை இருமடங்காக்கணும்னா எவ்வளவு கொடுத்திருக்கணும்? அப்ப நன்கொடையாக கொடுக்க வேண்டியது 6 மேல் 1.
ஆறின் மேல் 1 2 பின்னம். நன்கொடையாக கொடுக்க வேண்டியது 6 மேல் 2 பின்னம். ரைட். மனைவியால் நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பின்னம் எவ்வளவு? 6 மேல் 1 6 மேல் 2 மொத்தமா நன்கொடையா கொடுக்க வேண்டியது. அதுல ஏற்கனவே முகமது வந்து எவ்வளவு நன்கொடையா கொடுத்துட்டார்? 6 மேல் 1 ஒன்றை கொடுத்துட்டார். 1 அப்ப மனைவி கொடுக்க போறது எவ்வளவு? 6 மேல் 1 1. 1 ரைட். இப்ப மனைவிட்ட வந்து மனைவியிடம் இருக்கும் காணியின் மனைவியிடம் இருக்கும் எஞ்சிய காணியின் பின்னம் எவ்வளவா இருக்கும்? எஞ்சிய காணியின் பின்னம் மொத்தம் முதல் 6 மனைவிட்ட மேல் எவ்வளவு இருந்தது? அரை. 6 அரை அதுல இருந்து இப்ப இவ்வளவு நன்கொடையா கொடுத்துட்டா 1 6 மேல் 6 1 1. அப்ப மொத்தம் அவட்ட இருந்த 1 அரைவாசி அதுல 6 மேல் 1 நன்கொடையா கொடுத்துட்டா. ஆகவே இப்ப போமாசி என்ன? 6க்கும் 2க்கும் பெரிய என்ன பார்க்கணும்? 6. 6க்குள்ள 2 வகுப்படுதா? ஓ வகுப்படுது. ஆகவே போமாசி என்ன? 6 6. 6க்கு 2 எத்தனை முறை? 3 முறை 3 முறை. 3 3 சரி 6க்கு 6 ஒரு முறை 1. ஆகவே எத்தனை வர போகுது? 6 மேல் 2 6 மேல் 2. அதை சுருக்கினா எவ்வளவு? 6 மேல் 2 6 மேல் 2 சுருக்கினா எவ்வளவு? 3 மேல் 1 3 மேல் 1. இப்ப கேட்ட கேள்வி என்ன? மனைவிக்கும் மகனுக்கும் இருக்கிற பின்னம் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி இருக்கு. சமனா காட்டணும் சமனா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, மனைவிக்கும் மகனுக்கும் சமனான பின்னமாண்டு இங்க மனைவிக்கு சமன் இப்ப இருக்கிறது வந்து சமன். ஆகவே நீங்க கீழே கொள்ளாம என்னது? மனைவிக்கும் மகனுக்கும் தற்போது 1/3 பங்கு அளவு காணிகள் இருக்கும் எழுதிக்கிட்டா சரி. எழுதி கொள்ளுங்க. வசனம் நீங்க தான் எழுதணும். சரி சார் விளங்குற மாதிரி தெளிவா வசனம் எழுதி கொள்ளணும். எழுதியாச்சா? எழுதிட்டோம் சார் எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி. ஒரு சரி இரும்பு கம்பியை ஒரு இரும்பு கம்பியை ஒரு இரும்பு கம்பியை 3 சமபகுதிகளாக பிரித்து 3 சமபகுதிகளாக பிரித்து
ஒரு இரும்பு கம்பியை 3 சம பகுதிகளாக பிரித்து ஒரு இரும்பு கம்பியை 3 சம பகுதிகளாக பிரித்து ஒரு இரும்பு கம்பியை 3 சம பகுதிகளாக பிரித்து ஒரு இரும்பு கம்பியை 3 சம பகுதிகளாக பிரித்து ஒரு இரும்பு கம்பியை 3 சம பகுதிகளாக பிரித்து மூன்று சம பகுதிகளாக பிரித்து அவற்றில் ஒரு பகுதி மீண்டும் அவற்றில் ஒரு பகுதி மீண்டும் 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. 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 முதலாவது கேள்வி, வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு 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 முழுக்காணியின் நீளத்தில் என்ன பின்னமாகும்? வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு முழுக்காணியின் சாரி வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு முழு கம்பியின் நீளத்தின் என்ன பின்னமாகும்? வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு முழு கம்பியின் நீளத்தின் என்ன பின்னமாகும்? வெட்டி பிரிக்கப்பட்ட வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு முழு கம்பியின் நீளத்தின் என்ன பின்னமாகும்? இரண்டாவது, மேற்குறித்தவாறு மேற்குறித்தவாறு வகுத்தலை மேற்குறித்தவாறு வகுத்தலை ஒரு வரைபடத்தின் மூலம் வகை குறித்து மேற்குறித்தவாறு வகுத்தலை ஒரு வரைபடத்தின் மூலம் மேற்குறித்தவாறு வகுத்தலை ஒரு வரைபடத்தின் மூலம் வகை குறித்து மேலே பெற்ற விடையுடன் ஒப்பிடுக. 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 ஒரு சிறிய துண்டு 70 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதெனின் அடுத்த கேள்வி. ஒரு சிறிய துண்டு 70 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதெனின் 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 ஒரு சிறிய துண்டு ஒரு சிறிய துண்டு 70 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதெனின் ஒரு சிறிய துண்டு 70 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதெனின் ஒரு சிறிய துண்டு 70 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதெனின் தொடக்க கம்பியின் முழு நீளத்தை காண்க. தொடக்க கம்பியின் முழு நீளத்தை காண்க.
ஓகே பாப்போம். முதல்ல வந்து என்ன செய்யணும்? ஒரு கம்பிய சமபகுதியெல்லாம் பிரிக்கும். 3 சமபகுதிகளா பிரிக்கணும். அப்போ ஒரு கம்பியின் நீளம் வந்து என்னவா இருக்கும்? அதாவது பிரிக்கப்பட்ட கம்பியின் நீளம் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். ஒரு பங்கு எவ்வளவா இருக்கும்? பின்னம் 3 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்ட பின்னர் ஒரு பகுதியின் பின்னம் என்னவா இருக்கும்? 3 மேல் ஒன்று. 1. ரைட். இப்ப இந்த ஒரு பகுதியை என்ன செய்யணுமா? திருப்பி 4 பிரிக்கணும். 4 பிரிக்கணும். 3 மேல் ஒரு பகுதியை மேலும் 4 பகுதிகளாக பிரித்தால் ஒரு பகுதியின் பின்னம் என்னவா இருக்கும்? 3 மேல் 1 தர 4. இப்ப 3 மேல் ஒரு பங்கு இருக்கு எங்கள்கிட்ட. அதை சரி. 4 பிரிச்சா என்ன அர்த்தம்? இப்ப எங்கள்கிட்ட 3 மேல் ஒரு பங்கு இருக்கு என்றா, இப்ப பாப்போம். 3 மேல் ஒரு பங்கு வந்து 8 சாக்லேட். ரைட். 8 சாக்லேட் வந்து 3 மேல் ஒரு பங்கு. இப்ப இந்த 3 மேல் ஒரு பங்கு திருப்பி 4 தானே பிரிக்க போறோம். 4 பிரிக்க இந்த 8 சாக்லேட் 4 பிரிச்சா ஒரு பங்கு என்ன வரும்? 2 சாக்லேட். 2. அப்ப என்ன செய்யறோம்? இந்த 4 பிரிக்கிறோம். விளங்குதா? விளங்குது சார். 3 மேல் ஒரு பங்குன்ற 4 பிரிக்கிறோம். அப்ப 4 வகுக்கிறோம். இல்லாட்டி நீங்க இதை வேற மாதிரி எழுதி கொள்ளணும்டா. 3 மேல் ஒரு பங்க என்ன செய்யறோம்? 4 பிரிக்கிறோம். இப்ப கீழே இருக்கிறது கீழே இருக்கிறோட பெருக்கப்படும். ஆகவே என்ன வரும்? 12. அப்ப 1 கீழ் 12 பங்கு தான் என்னது? அந்த 3 மேல் ஒரு பங்கு 4 பிரிச்சா 1 வந்து 1 மேல் 12 இருக்கும். சரியா? இப்ப அத படத்தின மூலம் குறிச்சு காட்டுட்டா. ரைட். முதல்ல பாப்போம். எங்கள்கிட்ட மொத்தமா எத்தனை இருந்தது? இப்படி இருந்தது பெருசா. அதை நாங்க 3 பிரிக்கிறோம். ரைட். 1 2 3 சமபகுதியா 3 பிரிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரியா? இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்டா, அதே அளவை இந்த இதுல இருக்கிற இந்த 3 மேல் ஒரு பங்கு இருக்குதானே, இதை என்ன செய்யறோம்? இப்ப 4 பிரிக்கணும். 4 பிரிக்கிறோம். அப்ப 1 2 3 3. 4. அப்ப அதே மாதிரி நாங்க இங்கால இருக்கிறவர்களையும் 4 பிரிச்சு விடுவோம். அப்ப 1 2 3 4 1 2 3 4. இப்ப எங்களுக்கு ஸ்டார்ட்ல இருந்தது வந்து இவ்வளவு. ரைட்டா? இந்த இந்த ஒரு 3 மேல் ஒரு பங்கத்தான் நாங்க என்ன செஞ்சாங்க? 4 4 பிரிச்சோம். பிரிச்சனாங்க. அந்த 4 பிரிச்சதுல ஒரு பங்கு தான் இப்ப எவ்வளவு கேட்டவங்க. ஒரு பங்குன்றது என்னது? இது. இது. இப்ப இது எவ்வளவு பாருங்க பாப்போம். மொத்தமா எத்தனையா பிரிவட்டுக்கு பாருங்க. மொத்தமா இந்த குட்டி குட்டியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12ல எத்தனை நிறந்துட்டு இருக்கு? 1. 1. அப்ப நாங்க அப்படி பிரிச்ச எங்களுக்கு எவ்வளவு வரும்? 12 மேல் 1 வரும். இது 1 கீழ் 3 1 கீழ் 3 1. விளங்குதா இது? விளங்குது சார். ஓகே. எழுதி கொள்ளுங்க இது ரெண்டையும்.
அதுக்கு பிறகு கேட்டிருக்கு ஒரு சிறிய துண்டின் துண்டு 70 சென்டிமீட்டர்ண்டா தொடக்க கம்பியின் நீளம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ரைட். அப்ப ஒரு சிறிய துண்டுன்றது என்னது? ஆக சிறிய துண்டு என்னது? 12 மேல் ஒன்று 1. இப்ப இந்த முழு கம்பி என்ன செய்யணும்? 12 மேல் 12 12 காணும். அப்ப 12 மேல் 1 சமன் அப்ப சிறிய துண்டின் நீளம் 12 மேல் 1 சமன் எத்தனை? 70. ஆமா சார் 70 சென்டிமீட்டரா? 70 ஆமா சார் சென்டிமீட்டர். ஆகவே மொத்த கம்பியின் நீளம் 12 மேல் 12. அப்ப என்ன செய்யணும்? 70 என்னத்தால பெருக்கணும்? 12 மேல் 12 1 70. அவ 12 மேல் 12 என்ன செய்யணும்? 12ஆல பெருக்கணும். பெருக்கணும் அவ 12 எத்தனை? 84 84 சைபர். அப்ப எவ்வளவு? 740 சென்டிமீட்டர். ரெண்டா சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? 8.4 மீட்டர். 4 மீட்டர். அதே கொள்ளுங்க. ம். ஓகே எழுதினா நாங்க அடுத்த கிளாஸ் வந்து வாரக்கிழமை நடக்கும். ஆனா வாரக்கிழமை வந்து உங்களுக்கு இப்ப 11ஆம் ஆண்டு கொஞ்சம் டைம் டேபிள் பிரச்சனையா இருக்கிறதால நான் உங்களோட 10ஆம் ஆண்டு இதை வந்து நான் காலையில 5 மணிக்கு போடுவேன். செவ்வாய் புதன் வியாழன் காலையில 5 மணிக்கு. ஓகே தானே உங்களுக்கு எல்லாம்? ஓகே ஓகே சார் சார். ஓகே. அதுக்காக இப்ப 5 மணிக்கு என்னோட 5 மணிக்கு 2 பேர் வந்து இருக்கிற எல்லாரும் வரணும். இப்ப இது பாருங்க வளமையா நைட் கிளாஸ் எடுத்தா 10 பேர் 12 பேருக்கு மேல வந்து இருப்பீங்க. இப்ப 5 பேர் 4 பேர் தான் இருக்கிறீங்க. ஏண்டா காலையில வந்து எல்லாம் சோம்பல் பிடிச்சி போய் இருக்கிறீங்க. காலையில 5 மணிக்கு நாங்க செவ்வாய் புதன் வியாழன் ரைட். நெக்ஸ்ட் செவ்வாய் செவ்வாய் இருக்கும் அடுத்த கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.